இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 24. வினோத் தன் அப்பா சம்மதம் சொன்னதற்கான காரணத்தை கூற ஆரம்பித்தான். வினோ, அப்பா அவருடைய ஃப்ரெண்டு பெண்ணை என்னை திருமணம் செய்துக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. அதுக்கு நான் சம்மதம் சொல்லலை. அதனால் என்கிட்ட என்ன காரணம், ஏன் சம்மதம் சொல்ல மாட்டேங்கிற, பொண்ணு நல்லா தானே இருக்கா என்று கேட்டார். என்றவன் நிறுத்தி வினோதினியின் முகம் பார்த்தான் வினோத். ஓஹோ, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பா, நான் ஒரு பெண்ணை மனசார விரும்புகிறேன். இந்த ஜென்மத்தில் அவள்தான் என்னுடைய மனைவின்னு சொன்னேன்டி லட்டு குட்டி என்று அவளின் முகவாயை பிடித்து கொஞ்சினான். பாரா, ரொம்ப தைரியந்தான். ஆமாண்டி என் லட்டு குட்டி, என் தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? எந்த குறைச்சலும் இல்லை சாமி. அடுத்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க என்று ஆவலுடன் கேட்டாள் வினோதினி. தந்தை மகனுக்கும் நடந்த உரையாடலை இப்போது கேட்கலாம். நான் காதலை எதிர்ப்பவன் இல்லையே. நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கலாமே. சரி சொல்லு, அந்த பொண்ணு யாரு? நீ இங்கே வந்த உடனே திருமணம் பேசி முடிச்சிடலாம் என்று அப்பா கேட்டார். அப்பா, உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிக்கும்பா. உங்களுக்கு தெரிந்த பெண்ணும் கூட. ஆனாலும் நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலையே. என்னடா சொல்கிற? அந்த பெண்ணு யாருன்னு சொல்லுடா. அப்பா, அவள் வேற யாரும் இல்லை, நம்ம காவியா ஃப்ரெண்டு வினோதினி தான். என்னடா சொல்கிற? அவளா? உனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லைடா. அது உனக்கு புரியுதா இல்லையா? அப்பா, நீங்கள் தானே எப்பவும் சொல்லுவீங்க அந்த பொண்ணு திறமையானவ, பாசமானவள கூட அப்படின்னு. இப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்க? என்னடா சொல்கிற? நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு திறமையும் பாசம் மட்டும் இருந்தால் போதுமா? அவள் எப்படி இருக்கா? இந்த கல்யாணத்துக்கு உங்கள் அம்மாவே சம்மதம் சொல்ல மாட்டா. என்னப்பா நீங்கள்? அவங்க நம்ம அளவுக்கு வசதி படைத்தவங்க இல்லை, அதை நினச்சி யோசிக்கிறீங்களா? டே முட்டாளா நீ? பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த பொண்ணு ஒல்லியாக இருந்திருந்தா நான் சம்மதம் சொல்லியிருப்பேன். அப்பா, அவள் ஒல்லியாக இருக்காளா இல்லை குண்டாக இருக்காளா அதை பற்றி யோசிக்க வேண்டியது நான் தான். அவள் கூட வாழ போகிறது நான் தானே தவிர மற்றவங்க கிடையாது. மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா எப்படி இருந்தால் என்னப்பா? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. வினோத், ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார். அவள் பருமனாக இருக்கிறது அவளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நாளை பெண்ணை திருமணம் நடந்த பிறகு அவள் கூட நீ போனால் நிறைய பேர் உன்னை கேலி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பேர பேத்திகளை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? பொதுவாக குண்டாக இருக்கிற பெண்களுக்கு குழந்தை பிறப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே உன்னை நான் அவளுக்கு கட்டி வைக்க முடியுமா? அப்பா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ அதுக்கெல்லாம் மெடிக்கல் சைட்லேருந்து நிறைய சொல்யூஷன் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நான் அங்கே வந்த உடனே அவள் உடல் எடையை குறைக்க என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்வேன். எனக்கு என்னோடய லட்டு குட்டியை ரொம்ப பிடிக்கும். அவள் எப்படி இருந்தாலும் அவள் என்னுடைய மனைவி, அவ்வளவுதான்ப்பா என்று உறுதியாக கூறினான் வினோத். ரத்னவேல் தன் மகனின் தீர்க்கமான பேச்சை கண்டு வியந்தவர், சரிடா, அவளை அப்படியே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற நீ எதுக்காக அவள் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிற? அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வெளியே போனால் 1000 பேர் 1000 விதமாக பேசலாம். அதையெல்லாம் நான் காதில் வாங்க போகிறது இல்லை. பட் அவளுடைய ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் அப்பா. அவள் கூட நான் நீண்ட வருட காலம் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். அவளை விரும்புகிறேன்தான். அதுக்காக அவள் அப்படியே இருக்கட்டும் என்று நான் நினைக்கல. அவளுக்கு நிதர்சனத்தை புரிய வைத்து அவளை எப்படியாவது உடல் எடை குறைக்க வைப்பேன் என்று கூறிய வினோத் ரத்னவேலுக்கு புதியவனாகவே தெரிந்தான். ஓஹோ, நீ சொன்னா அவள் செஞ்சிடுவாளா? கண்டிப்பாக செய்வா அப்பா. எனக்கு தெரிஞ்சு அவள் மனசில் நான் இருக்கேன். ஆனால் அந்த அழுத்தக்காரி அதை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறா. நீ தான் அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பியே, அந்த பொண்ணுக்கு எப்படி உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும்?
அப்பா, நான் எப்படி இருந்தாலும் அவள் எனக்காக என்னை விரும்புகிறாப்பா. நான் அவளை வாய் வார்த்தையால் திட்டினாலும் எத்தனையோ தடவை என் காதலை அவளுக்கு செயலால் உணர்த்தி இருக்கேன். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். மற்றவங்க திட்டினா அதை தூசி மாதிரி தட்டிட்டு போயிடுவா. ஆனால் நான் திட்டினா அவளுடைய முகமாற்றமே எனக்கு சொல்லும் அவள் என்னை விரும்புகிறாங்கிறத. நமக்கு முக்கியமானவங்க நம்ம திட்டினா நம்மை மீறி நம் கண்களில் கண்ணீர் வரும் இல்லையா? அதை நான் அவகிட்ட அடிக்கடி பார்த்துருக்கேன்ப்பா. நீ என்னடா சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் உன்னுடைய காதல் வித்தியாசமாக இருக்குது. சரி, அந்த பொண்ணு உடல் எடை குறைத்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எனக்கும் சம்மதம்தான். இது எல்லா பெற்றவங்களும் ஆசைப்படுறது தான்டா. எங்களுக்கு வரப்போகிற மருமக எப்படி இருக்கணும் என்ற கனவு எங்களுக்கும் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் என்ற அவசியம் இல்லையே. எனக்கு புரியுதுப்பா. நான் நேரில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லி, முக்கியமாக அம்மாவுக்கும் சொல்லி புரிய வைக்கிறேன் என்று தன் தந்தையை சமாதானம் செய்தான். அன்றிலிருந்து ரத்னவேல் அவரும் வினோதினியின் மனதில் என்னதான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள, அவளை பார்க்கும்போதெல்லாம் இவள் ஒல்லியாக இருந்திருந்தால் என் வீட்டு மருமகளாக எடுத்திருப்பேன் என்று சொல்லியும், அவள் குண்டாக இருப்பதை குத்தி காட்டியும் பேசினார். ஆனால் அப்படி பேசியதற்கு மனதளவில் ரத்னவேல் அவளிடம் மன்னிப்பு கேட்டார். அது ஒரு சில நேரம் வேலை செய்தது என்பதுதான் உண்மை. இல்லையென்றால் நம் நாயகி அவ்வளவு சுலபத்தில் உடல் எடை குறைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கவே மாட்டாள். இதில் முக்கிய பங்கு நம் நாயகனுக்கும் மட்டுமே. வினோத் அனைத்தையும் சொல்லி முடிக்க, எனக்கு இன்னமும் நம்ப முடியல வினோத். எப்படி அங்கிள் நான் மருமகளாக வர சம்மதம் சொன்னார்? என்னதான் நீங்கள் அவரிடம் சொல்லி சமாதானம் செய்திருந்தாலும் இதற்கு வாய்ப்பில்லை. சரி, அதை விடுங்க. எதை நம்பி நான் உடல் குறைப்பேன்னு நீங்கள் சொன்னீங்க? நான் இப்படி இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா வினோத் என்று கேட்டாலே பார்க்கலாம். நீ என்னடி பைத்தியமா? உன்னை அப்படியே ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் வருங்காலத்தில் நிறைய பொறுப்புகளை சுமக்கணும்டி. முக்கியமாக அம்மா என்ற பொறுப்பு இருக்கே, அதை மறந்துட்டியா? அதற்கு முதலில் உன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எனக்காக ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா புச்சுக்குட்டி. எப்படியோ போங்க, அங்கிள் மனசை மாற்றிட்டீங்க. உடல் குறைக்கணும்னு நானும் நிறைய நேரம் நினைப்பேன் வினோத். என் கண் எதிரே விதவிதமாக எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் மறந்துடும். நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க என்று சினிங்கினாள் வினோதினி. இங்கே பாரு செல்லம், நீ என்ன சாப்பிட்றியோ அதே தான் நானும் சாப்பிடுவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. நீங்கள் ஏன் எனக்காக அப்படி சாப்பிடணும்? எலிதான் காயுது அப்படின்னா எலிப்புழக்க ஏன் காயணும் வினோத்? அடியே, உனக்கு உதாரணம் சொல்ல வேற பழமொழியே இல்லையா? உனக்காக நான் எதுவும் செய்வேண்டி. சாப்பாடு விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டேனா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் சாப்பிட கொடுக்க போகிற உணவு அது எல்லாமே நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் செய்தி செல்லம். இன்னும் ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை ஒரு கேலி பொருளாக பார்த்துருக்காங்க. அது உனக்கே தெரியும். இந்த மாமனுக்காக உன் உடம்பை குறைத்து அவங்க முகத்தில் நீ கரிய பூச வேண்டாமா? இதுதான் நீ எனக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய பரிசு கண்ணம்மா என்று பேசி அவளை உருக வைத்தான் வினோத். வினோத், ஏண்டா, ஏன் நீ என்னை இப்படி விரும்புகிற? இப்போவே எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமாமா. ஏன் மாமா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க நீ? உண்மையாகவே நீ இப்படி இருப்பேன்னு என்று நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு நீ புருஷனாக வந்தா இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்சவன் நானாகத்தான் இருப்பேன். ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் என்று பனிக்கூலாய் உருகினாள் வினோதினி. அடியே புச்சுமா, லவ் யூ டி தங்கம். சரி, என்னடி இப்படி சொல்கிற? நான் என்னமோ பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி பேசுறியடி. உனக்கு என்னடி கூற? ப்ளீஸ் இனிமே இப்படி பேசாத, சரியா என்று கெஞ்சலாக சொன்னான் வினோத். வினோத், எனக்கு தூக்கம் வருது, என்னை தூங்க வைங்களேன் ப்ளீஸ். நான் பாட்டே பாடுறேன், நீ தூங்கு தங்கம் என்றவன் பாட அவளோ சுகமாய் கண்ணயிருந்தாள். மறுநாள் காலை வெய்யோன் தன் பொன்னிற நிறங்களால் இந்த பூமிக்கு வெளிச்சத்தை வழங்கி கொண்டிருக்க கோமலவல்லி கண்ணனுக்கு அழைத்து விஷயத்தை கூறியவர் அவனை குடும்பத்தோடு வரவழைத்திருந்தார். கண்ணனின் அம்மா யசோதா வினோதினியை எழுப்ப அவளோ யசோதாவை பார்த்தவள் அவரை கட்டி கொண்டு தன் மகிழ்ச்சியை தெரிவித்தவள், அம்மா நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்பா வந்திருக்காங்களா? என்னடா கேள்வி கேட்குற? எங்கள் பெண்ணை பெண் பார்க்க வந்திருக்காங்க, அப்பா வரமாட்டாரா? நீ முதல்ல கிளம்பு, நம்ம கீழே போகலாம் என்று கேட்டார் யசோதா. சரிங்கம்மா, நான் குளிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். சரிடா, நான் கீழே இருக்கேன். சரிங்கம்மா என்று வினோத்துக்கு அழைத்தவள்
வினோத், நீங்கள் எப்போ வருவீங்க? எனக்கு பயமாக இருக்குது வினோத். உங்கள் அத்தை ஏதாவது தேவையில்லாமல் பேசினாங்கன்னா அம்மா தாங்க மாட்டாங்க. டேய், என்னடா பேசுகிற நீ? அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. நீ கவலைப்படாமல் கிளம்பு. இந்த மாமா இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? சரி மாமா. லவ் யூ மாமா. லவ் யூடா லட்டுக்குட்டி. போய் கிளம்பு கண்ணம்மா என்ற வினோத்துக்குமே மனதில் சிறு பயம் இருக்கத்தான் செய்தது. யசோதாவின் கைவண்ணத்தில் அழகிய தேவதையாய் மிளிர்ந்தாள் வினோதினி. கண்ணன், ஸ்ருதி இருவரும் அவளை கேலி செய்து கொண்டிருக்க வெளியே கார் சத்தம் கேட்டது. சரிங்க, நாளை பெண் பார்க்கும் படலத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம்.